ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைலில் கோவக்காய் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பாத்திரத்தில் நான் கோவக்காயை இந்த மாதிரி நேர் நேராக கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஒரு பெரிய வெங்காயம் நேர் நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெறும் இஞ்சி மட்டும் அரைச்சிருக்கேன். பூண்டு தேவையில்லை, இஞ்சி மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். போட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 3 தக்காளியை நேர் நேராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புளிக்குழம்பு பவுடர் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுக்கு எல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா கமகமன்னு வாடையாக இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி போதும். இதே அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வேக வச்சிட்ருக்கேன் பாருங்கள். நல்லா கொதிக்கணும், கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த தண்ணியிலேயே நல்லா கோவக்காய் வேகணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி கோவக்காய் நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இப்போ நான் ஒரு தேங்காய் சில்லு அளவு எடுத்து வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோடு சேர்த்துக்கலாம். நான் இதில் புளி சேர்க்கலை. உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா கிரேவியாக வந்துருச்சு, வெள்ளை கோவக்காய் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா தாளிச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த வெங்காயம் தாளித்து நம்ம உள்ளே கொட்டும்போது நல்லா கமகமன்னு வாடையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கி போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து கோவக்காயில் போட்டுடலாம்.
பாருங்கள், கேரளா ஸ்டைல் கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.